Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸலில் எப்படி வந்து Hlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ Hlookup மீன்ஸ் ஹரிசாண்டல் லுக்கப். ஹரிசாண்டல் லுக்கப்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் லுக்கப்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணுவாங்க. அதான் இப்போ நான் ஷீட் போயிடுறேன். இப்போ ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, மார்க்ஸ் இருக்குது. இப்போது டோட்டல் மார்க்ஸ், பர்சன்டேஜ், அப்புறம் இப்போ பாஸ் ஆஃப் ஃபெயிலாக அப்புறம் கிரேட் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து வெர்டிக்கல் லுக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த வெர்டிக்கல் லுக்கப்பில் வந்து வெர்டிக்கல் டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு, வெர்டிக்கல் டேட்டானா காலம் வைஸ் டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு வெர்டிக்கல் லுக்கப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ லிங்க்கை வந்து மேலே கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வெர்டிக்கல் லுக்கப் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ஹரிசாண்டல் லுக்கப்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோ வைஸில் இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணாங்க. இப்போ மேக்ஸ் மார்க் வந்து பர்டிகுலர் ஹரிசாண்டலாக ரோ வைஸில் இருக்கிற வேல்யூலாம் எடுக்கணுன்னா ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணலாம், Hlookup. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹரிசாண்டலாக இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து செல்வம், முரளி, ரம்யா அண்ட் வினோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டா, அது ரோ வைஸில் இருக்கிற டேட்டா. இப்போ இந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நான் மேலே இருக்கிற ரோ இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ மார்க்ஸ், அப்புறம் கிரேடு, பர்சன்டேஜ் வேணால் பர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகும், அப்புறம் கிரேடு வேணால் கிரேட் டிஸ்பிளே ஆகும். இப்போ இது வந்து எப்படி பண்ணுறது Hlookup யூஸ் பண்ணி அது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எம்டி ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டாலாம் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும். இப்போ மேக்ஸு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணிட்டு மேலே எக்ஸலில் மேலே டேப்பில் வந்து டேட்டா டேப் செலக்ட் பண்ணணும். டேட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை வந்து டாப் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து டேட்டா வேலிடேஷன் போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வேலிடேஷன் டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வேலிடேஷன் க்ரைட்டீரியாவில் அலோவ்ஸில் வந்து லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணோம். லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி சோர்ஸில் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி இப்போ இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டாவெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். அது ரோ வைஸில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஹரிசாண்டலாக இருந்த டேட்டாலாம் வந்து அது ரோ வைஸில் இருக்கிற டேட்டாலாம் வந்து வந்துடும். மேக்ஸ், தமிழ், ஹிந்தி ரோ வைஸில் இருக்கிற டேட்டா வந்துடும். இப்போ இன்னொரு டேட்டா வச்சுட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லுக்கப் யூஸ் பண்ணி Hlookup யூஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் வேல்யூஸ்லாம் வந்து ரோ வைஸில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். இப்போ கிரேட் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ செல்வம்க்கு என்ன கிரேடு, முரளிக்கு என்ன கிரேடு, ரம்யாவுக்கு என்ன கிரேடு, வினோவுக்கு என்ன கிரேடுன்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி Hlookup டைப் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, ரோ இண்டெக்ஸ் நம்பர், அப்புறம் ரேஞ்ச் லுக்கப். ஸோ இந்த 4 வேல்யூ ஆர்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து லுக்கப் வேல்யூ வந்து இந்த கிரேடை செலக்ட் பண்ணிக்கணும். கிரேடை செலக்ட் பண்ணி கமா கொடுத்திங்கன்னா டேபிள் அரே கேட்கும். டேபிள் அரேயில் வந்து இந்த டேபிள் அரே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். டேபிளை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்து ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து கேட்கும். இதில் வந்து செல்வம் வந்து இங்கே செல்வம் இருக்கிற ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதெல்லாம் செல்வம்ன்ற ரோ வந்து செகண்ட் இண்டெக்ஸ் நம்பர் அது வந்து செலக்ட் பண்ணோம். 2 செலக்ட் பண்ணி கமா கொடுத்து இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்கும். ட்ரூன்னு கொடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச் வந்து செலக்ட் ஆகும். அதே ஃபால்ஸுன்னு கொடுத்திங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் வந்து செலக்ட் ஆகும். நான் ஃபால்ஸுன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸுன்னு கொடுத்தலாம், இல்லைனா 0ன்னு கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகும். என்ட்ரு பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ செல்வம்ன்ற வந்து பி கிரேட் வந்துடுச்சு. அதேமாதிரி இப்போ முரளிக்கு வந்து இப்போ இதே ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஈக்குவல் டைப் பண்ணி Hlookup
லுக்கப் வேல்யூ வந்து இது கிரேடாக செலக்ட் பண்ணிக்கணும். கமா கொடுத்து அரே வந்து இந்த அரே செலக்ட் பண்ணிக்கலாம். டேபிள் அரே செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இண்டெக்ஸ் நம்பர் வந்து முரளி வந்து தேர்டு ரோ, அதனால் தேர்டு ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3 இது கொடுத்து ட்ரூவாக ஃபால்ஸாக கேட்கும். இதில் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஃபால்ஸ் கொடுத்து க்ளோஸ் த ப்ராக்கெட் அப்போ என்டர் பண்ணினா இப்போ முரளியோட கிரேட் வந்து யூன்னு வந்துடுச்சு. இப்போ அதேமாதிரி ரம்யாவுக்கும் வினோவுக்கும் வந்து சேம் மெத்தடில் பண்ணிக்கலாம். அப்போ ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4ன்னு வரும், வினோவுக்கு வந்து 5ன்னு வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபஸ்ட்டு இந்த பண்ணதில் வந்து 3ன்னு பதிலாக ரோ 4 5ன்னு ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து செலக்ட் பண்ணும். இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஈக்குவல் டைப் பண்ணி Hlookup இந்த கிரேட் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கமா கொடுத்து அரே அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து ரம்யாவுக்கு வந்து 4 கமா ஃபால்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா ரம்யாவோட கிரேட் வந்து பின்னு வந்துடுச்சு. அதேமாதிரி வினோவோட கிரேட் வந்து வேணும்னா Hlookup அரே லுக்கப் வேல்யூ அப்புறம் டேபிள் அரே கமா இண்டெக்ஸ் நம்பர் வந்து 5 அப்புறம் ரேஞ்ச் வந்து ஃபால்ஸ் கொடுத்து ஈக்குவல் க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கிரேடு இருக்கிற ரோஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கிரேடை வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வந்து செல்வம்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த செல்வம் பர்சன்டேஜ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து பாஸ்வா ஃபெயிலாக டிஸ்பிளே பண்ணோன்னா டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இப்போ செல்வம் வந்து பாஸ், முரளி வந்து ஃபெயில், ரம்யா வந்து பாஸ், வினோ வந்து ஃபெயில். இந்த மெத்தடில் வந்து நம்ம Hlookup யூஸ் பண்ணிக்கலாம். Hlookup வந்து ஹரிசாண்டல் அப்படின்னா ரோ வைஸில் இருக்கிற டேட்டா வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு Hlookup யூஸ் பண்ணோம். வெர்டிக்கல் லுக்கப் வந்து வெர்டிக்கலாக இருக்க டேட்டா வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் லுக்கப் யூஸ் பண்ணோம். இந்த மெத்தடில் தான் Hlookup யூஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.